காய்ஸ், வெல்கம் பேக் டு எனது மைத்துளிகள். யூனியன் பட்ஜெட் வந்து அறிவிச்சிட்டாங்க, அதாவது மத்திய பட்ஜெட். ஸோ இதனுடைய ஹைலைட்ஸும் இதனுடைய கீ பாயிண்ட்ஸும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மத்திய பட்ஜெட் வந்து ஆர்டிகல் 112ல சொல்லியிருப்பாங்க. மத்திய பட்ஜெட்டை வந்து அதாவது நிதியமைச்சர் பிஎஸ்எல்லிடம் காட்டிருக்காரு. அப்புறம் தான் அது மக்களவை ஒப்புதலுக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் அது வந்து பட்ஜெட் வந்து நம்ம இதில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நம்ம சட்டசபையில். ஸோ இந்த யூனியன் பட்ஜெட்ல என்னென்ன ஹைலைட்டான பாயிண்ட்ஸ், என்னென்ன கீ பாயிண்ட்ஸ், எந்தெந்த துறைக்கு எவ்வளோ ஒதுக்கிருக்காங்க அப்படின்னு ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மத்திய பட்ஜெட் வந்து இப்போ இருக்கிற நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து படிக்கிறாங்க. 9வது முறை இந்த பட்ஜெட்டை படிக்கிறாங்க. புதிய சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம், சாதனை. இவங்க வந்து 9வது முறை இருக்கிறதுலே அதிகமாக இவங்க தான் அந்த பட்ஜெட்டை படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 9வது முறை படிக்கிறாங்க. மத்திய பட்ஜெட் குடியரசுத் தலைவரோட அனுமதி பெற்றுதான் அதுக்கப்புறம் தான் வந்து மக்களவையில் தாக்கல் செய்யப்படுது. அது வந்து ஆர்டிகல் 112 சொல்லுது, இந்தியன் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு. இதுதான், ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் நமக்கு ரொம்ப முக்கியம், தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் மக்களவையோட மொத்தம் இந்த பட்ஜெட்டுடைய மதிப்பு என்னன்னா ரூபாய் 53.5 லட்சம் கோடி மதிப்பு. இது வந்து போன 2025-26 பட்ஜெட்ல வந்து 49.64 லட்சம் கோடி ரூபாய் தான். இந்த டைம் வந்து 7.7% வந்து அதிகம்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து 85 நிமிட உரை. இது மொத்தமா இவங்க இதுக்கு முன்னாடி எல்லா பட்ஜெட்லயும் எவ்வளவு மணி நேரம், எவ்வளவு நிமிஷங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இந்த பட்ஜெட்ல வந்து 85 நிமிட உரை வந்து இவங்க நிகழ்த்தியிருக்காங்க. இப்போ நடப்பு நிதியாண்டுல வந்து நிதி பற்றாக்குறை எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 4.4% இருக்கு. இப்போ நிதி பற்றாக்குறை டெபிசிட். இப்போ கம்மிங் 2026 இப்போ படிச்ச 2027 இந்த நிதியாண்டுல வந்து 4.3% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் வச்சிருக்காங்க, இலக்கு. ஸோ நிதி பற்றாக்குறை வந்து எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, இலக்கு நிர்ணயிக்கப்படுறது கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். இந்த பாயிண்ட்ல தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம கடன் வாங்கும் திறன் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து வருமானம். அதனால 17.2 லட்சம் கோடி வந்து ஷேர் மார்க்கெட்ஸ், பங்கு சந்தைகள்ல இருந்து டெபிட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, டெபிட் பாண்ட்னு சொல்லுவாங்க, கடன் பத்திரங்கள் மூலமா நீண்ட காலத்துக்கு கடன் வாங்கி நம்மளுடைய நாட்டினுடைய கட்டமைப்புகளை வந்து உயர்த்துறது. அதுக்காக ஷேர் மார்க்கெட்ல இருந்து இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த வருஷம் 17.2 லட்சம் கோடி கடன் வாங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு மைண்ட் வச்சுக்கிறது தான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லுவேன். டீப்பா வந்து பட்ஜெட்டே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மைண்ட் மேப்பா வச்சுக்கிறதுக்கு. இவங்க வந்து 2019 இருந்து 2026 வரைக்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து மத்திய அமைச்சராக இருந்து பட்ஜெட்டை படிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல வந்து அவங்க 135 நிமிஷம் 160 நிமிஷம் வரைக்கும் நம்ம அதிகபட்சம் வந்து 2020ல உரை நிகழ்த்தியிருக்காங்க. இப்போ 2026ல வெறும் 85 நிமிடத்துல இந்த உரையை வந்து நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த டைமிங், நோட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமான இவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து 160 நிமிடங்கள் வரைக்கும் பட்ஜெட் உரை நிகழ்த்தியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுடைய முக்கியமான சங்கல்பம்னா என்னன்னா உறுதிமொழி அப்படின்னு சொல்றாங்க. உறுதிமொழி 3 சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கர்த்தவியா அப்படின்னா கடமை. இந்த கர்த்தவியா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா கடமை அர்த்தம். முதல் கடமை, இரண்டாவது கடமை, மூன்றாவது கடமைன்னு 3ஐயும் பிரிச்சிருக்காங்க. முதல் கடமை என்னன்னா ஆக்சலரேட் அண்ட் சஸ்டெயின் எக்கனாமிக் growth, அதாவது நிலையான பொருளாதாரம். ஆக்சலரேட் அண்ட் சஸ்டெயின். ஆக்சலரேட்னா வளர்ந்த நிலையான பொருளாதாரம், அதுவும் வளர்ந்த நிலையான பொருளாதாரத்தை வந்து உருவாக்குறது தான், அந்த growth வளர்ச்சி உருவாக்குறது தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் கடமை இந்த பட்ஜெட் மூலமா. செகண்ட் கடமை பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆஸ்பிரேஷன் ஆஃப் அவர் பீப்புள், அதாவது மக்களுடைய தேவைகளை, மக்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யறது. நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்களின் விருப்பத்தை வந்து பூர்த்தி செய்யறது. அதுதான் வந்து செகண்ட் கடமை. மக்களின் விருப்பத்தை வந்து பூர்த்தி செய்யறது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது விஷன் ஆஃப் சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்றாங்க. அதாவது மிகப்பெரிய தொழில்துறையில் இருக்கிற மக்களை மட்டும் உயர்த்தாம கிராமப்புற மக்களையும், அப்புறம் உழவர்கள், இந்த மாதிரி குடிசை தொழில் பண்றவங்க, அந்த மாதிரி மக்கள் எல்லாம் அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான பட்ஜெட் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த பட்ஜெட்டுடைய 3 கடமைகள், சங்கல்பம். இப்ப ஆல்ரெடி நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா 16th ஃபினான்ஸ் கமிஷன், 16வது நிதிக்குழு வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிருச்சு. அதுல வந்து வெர்டிகலா 41% வந்து இந்த அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு
ஒதுக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து 1.4 lakhs 1.4 லட்சம் கோடிகள் வந்து ஊரக வளர்ச்சித்துறை, அதாவது நம்மளுடைய மாநிலங்கள்ல இருக்கிற ஊரக வளர்ச்சித்துறைகளுக்கு மாநிலங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. மொத்தமா ஒதுக்கி இருக்கிறதுனா 1.4 லட்சம் கோடி, 1.4 லட்சம் கோடி. ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட். இப்போ 15th ஃபினான்ஷியல் கமிஷன் வந்து அப் டு 2025 வரைக்கும் ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் யாரு? வி.கே. சிங். இப்போ வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன், இதுக்கு வந்து தலைவர் யாரா நியமிச்சிருக்காங்கன்னா அரவிந்த் பனகாரியா. ஓகே. அடுத்தது பிஸ்கல் கான்சோலிடேஷன். இதுல வந்து என்னன்னா மொத்தமா நம்மளுடைய இந்த பிஸ்கல் டெபிசிட் நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தோம். 2025-26ல 4.4 இருந்தது ஜிடிபியில. இப்போ வந்து 4.3 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ வந்து நிதி பற்றாக்குறை வந்து 4.3 தான் இருக்கணும் கம்மிங் இயர்ல அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளையும் வளர்ச்சிகளையும் இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ₹1 எப்படி செலவு எப்படி வரவு கணக்காட்டுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்படி நம்ம ₹1 சொல்லும்போது அது அப்படி நம்ம மல்டிபிள் எவ்வளோ லேக்ஸ்க்கோ க்ரோர்ஸ்க்கோ நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதுல வந்து 4% வந்து கஸ்டம் சுங்கவரி. இது வந்து இன்கம், எப்படி நம்ம கவர்மெண்ட் இன்கம் வருது. ₹1 4% வந்து சுங்க வரியிலிருந்து வருது. 21% வந்து வருமான வரி. அடுத்தது 18% வந்து பெருநிறுவன வரிகள், கார்பரேஷன், பெருநிறுவனம் சொல்றோம் இல்லையா, கார்பரேட் கம்பெனி, பெருநிறுவன வரி ஈக்குவல் டு இன்கம் டாக்ஸ் ஈக்குவலா பெருநிறுவனங்களுக்கு நமக்கு வருமானம் வருது. அடுத்தது கடன் மற்றும் பொறுப்பு கடன்கள், அதுல இருந்து கடனை ரிட்டர்ன் வசூல் பண்றதுல இருந்து 24% வருது நமக்கு கடனை வந்து திரும்பி வசூல் பண்றதுல. அடுத்து கடன் அல்லாத மூலதன வரவுகள், ஆல்ரெடி நம்ம கேபிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அது வெளியில அந்த கவர்மெண்டுடைய மூலதனத்துல இருந்து வர வருமானம் வந்து 2% மூலதனம், கடன் அல்லாத மூலதனத்துல இருந்து வர வருமானம். அடுத்து நான் டாக்ஸ் ரெவென்யூ, வரி அல்லாத வருவாய் அப்படின்னு சொல்றாங்க. வரி அல்லாத வருவாய் கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி வருதுன்னா 10% வருது ₹1. ஜிஎஸ்டி வந்து 15% கிடைக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட கார்பரேஷன் டாக்ஸ்க்கு ஈக்குவலா கிடைக்குது. அடுத்து யூனியன், அதாவது 6% வந்து மத்திய கலால் வரி, 6% வந்து மத்திய கலால் வரி மூலமா கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானம் ₹1 ₹1 கணக்கு போட்டிருக்காங்க. அடுத்தது ₹1 செலவு சொல்றாங்க பாருங்க. மொத்தமா ஒரு 11 காசு, அதாவது 11% டிஃபென்ஸ், பாதுகாப்புக்காகவே நம்ம செலவு பண்றோம். பாதுகாப்புக்காகவே 11% செலவு பண்றோம். அடுத்தது முக்கிய மானியம் வந்து வழங்குது இல்லையா, அதுக்காக 6% செலவு பண்றோம் மானியம். அடுத்தது மத்திய துறைகள் திட்டம், மத்திய துறையில நிறைய திட்டங்கள் வகுத்திருக்காங்க, அதுக்கு வந்து 17%. மத்திய துறைகள் திட்டம், டிபார்ட்மெண்ட் வைஸ் திட்டம். அடுத்தது ஓய்வூதியம், கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு எல்லாம் ஓய்வூதியம் கொடுக்குறாங்களா, ஆர்மி ஆபீசர்ஸ் அவங்க மாதிரி, அவங்களுக்கு வந்து மொத்தமா ஓய்வூதியம் 2%. அடுத்து இதர செலவினம்னு இருக்கும், நிறைய எக்ஸ்பென்சஸ், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு 7% ஒதுக்கியிருக்காங்க. ஸ்டேட் ஷேர் ஆஃப் டாக்ஸஸை வந்து மாநிலங்களுக்கு வந்து வரி பகிர்வு செஞ்சு கொடுக்கறதுல வந்து 22% கொடுக்குறாங்க. ஸோ மாநிலங்களுக்கு வரி பகிர்வு 22%. இது வந்து இருக்கிறதுலே இது அதிக செலவு கவர்மெண்ட்டுக்கு. அதாவது டிஃபென்ஸ் 11%, இதுக்கு 22% மாநிலங்களுக்கு ஷேர் பண்றாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் அதர் டிரான்ஸ்ஃபர்ஸ், பிற ஒதுக்கீடு, நிதி ஆணையத்துக்கு நிதியானம் அமைக்கிறதுக்கான செலவுகள், அப்புறம் பிற இதுக்கு ஒதுக்குறது, நிதி ஒதுக்குறது, அதர் டிரான்ஸ்ஃபர்ஸ், அதுக்கெல்லாம் 7%. சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ், மத்திய நிதி உதவி திட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மத்திய நிதி உதவி திட்டம், நிதி வழங்குறாங்க இல்லையா, நிதி உதவி, அதுக்கு வந்து 8% நிதி உதவி வழங்குறாங்க. நிதி உதவி. அடுத்து இன்ட்ரெஸ்ட், வட்டி கட்டுறாங்க இல்லையா, கடனுக்காக வட்டி கட்டுறாங்க, 20% கட்டுறாங்க வட்டி. இப்போ பாருங்க, டேக்ஸ் ஷேர் பண்ணது 22% போயிருது, 20% வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க, வட்டி மட்டும் மொத்த கடன்களுக்கு. ஸோ டிஃபென்ஸ்க்கே நம்ம 11% செலவு பண்றோம் ₹1. ஸோ எவ்வளவு செலவாகுதுன்னு பாருங்க, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு எப்படி வருமானம் வருது, இது எப்படி செலவாகுது அப்படிங்கிற 2 கான்செப்ட். ஸோ கொஞ்சம் கிளியரிட்டியா புரியும் உங்களுக்கு இதை பார்க்கும்போது. அடுத்தது இப்போ டேக்ஸ்ல எந்த மெயினான பாயிண்ட் வந்து, இன்கம் டேக்ஸ்ல அந்த ரெஜிம்ல எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 0 to 4 lakh வரைக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. 8 லட்சம் 4 to 8 lakhs வரைக்கும் 5% கட்டணும் டேக்ஸ், 5%. மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்டாஃப் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க, அதாவது கிரேட் B-C அப்படி சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே இந்த ஸ்கேலுக்கு வந்துருவாங்க. அப்புறம் கொஞ்சம் சீனியர்ஸ், ஆல்மோஸ்ட் சர்வீஸ் பண்ணவங்க, ஒரு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்க எல்லாமே இந்த ஸ்கேல வருவாங்க. 12 lakhs வரைக்கும் வருவாங்க. அவங்க 10% டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அடுத்தது
12 to 16 லேக்ஸ் சம்பளம் வாங்குறவங்க 15%, 30% வரைக்கும் டாக்ஸ் இருக்கு. இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து ஸ்லாப் இன்கம் டேக்ஸ் உடைய நியூ ரெஜிம். ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் வந்து இப்போ சட்டம் வந்து 2025 புதிய வருமான வரி சட்டம் 2025. இதுக்கு முன்னாடி 1961 வருமான வரி சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணிருந்தோம். வருமான வரி சட்டம் ரொம்ப நாளா அது மட்டும் தான் ஃபாலோ பண்ணிருந்தோம். இப்போ இது புதுசா புதிய வருமான வரி சட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. கம்மிங் ஏப்ரல் 1, 2026 இருந்து இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட் அறிவிப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி ஆல்ரெடி பார்த்தோம். ஃபினான்ஸ் கமிஷன் அதாவது நிதிக்குழு பத்தி சொல்ற ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 280. ஆனா நிதிக்குழு அமைக்கிறதுக்கான அந்த நீடு, அந்த மேண்டேட்டரி சொல்றது என்னன்னா 281 ஆர்டிகல். ஸோ இது ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. 280 படிச்சுங்க, 281 படிச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நவம்பர் 2025 சொல்லிட்டாங்க, நிதிக்குழு வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிச்சு. ஆல்ரெடி பார்த்தோம் 1.4 lakhs crores ஸ்டேட்ஸ்க்கு வந்து இந்த ஃபினான்சியல் இயர்ல ஒதுக்க போறாங்க, இன்க்ளூடிங் ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிராண்ட்ஸ். ஸோ அவங்க அதாவது ஊரக வளர்ச்சிக்கிறதுக்கும் பயன்படுத்த போறாங்க. அடுத்தது இந்த ஹைலைட்ஸ்லாம் பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் மைண்ட்ல ஏத்துங்க. வருமான வரியில எந்த மாற்றம் கிடையாது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து அப் டு 150% தெரியுமா? அது டெய்லி ட்ரேட் பண்றாங்களா, இன்ட்ரா ட்ரேட்னு சொல்லுவாங்க. ட்ரேடு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நிறையா ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஒரு பேட் நியூஸ் தான் இது. ஏன்னா டேக்ஸ் வந்து அதிகம் போது எக்ஸ்பென்சஸ் நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு பை பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகும். பட் பெரிய லெவல் டிஃபரெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகுது. வெளிநாட்டில் கல்வி மற்றும் மருத்துவ செலவுகள் வரி குறைப்பு. அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்களுக்கும் அந்த மருத்துவ செலவுலாம் நம்ம வரி குறைச்சிருக்காங்க. இங்கே அதாவது அங்கேருந்து கல்விக்காக போகிறவங்க மருத்துவ செலவு பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வரி குறைச்சிருக்காங்க. நிகர வருவாய் எவ்வளவு வரும் அப்படின்னா 28.7 lakhs கோடியாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க நிகர வருவாய். அடுத்தது 17 புற்றுநோய் மருந்துகளுக்கான அடிப்படை சுங்க வரிக்கு விலக்கு. அறிவை நோய்களுக்கான மற்றும் உணவு இறக்குமதி, அங்கிருந்து ஃபுட் ப்ராடக்ட், ரொம்ப ரேர் டிசீசஸ் எல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம மருந்து வாங்கும்போது அதிகமான டாக்ஸ் இருக்கு. அதையெல்லாம் குறைச்சிருக்காங்க. 5 பருவோதய மாநிலங்கள், பருவோதயான்னு சொல்றாங்க, இது பூர்வோதயான்னு சொல்றாங்க. அதுல வந்து 5 சுற்றுலா தலங்கள் அமைக்கிட்டோம். பருவதய மாநிலங்கள் என்னன்னா பீகார், ஜார்க்கண்ட், பெங்கால், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ். இது வந்து கிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பூர்வோதயனா கிழக்கு மாநிலங்கள் இருக்கிற கிழக்கு சைடு இருக்கிற மாநிலங்களை வந்து அங்க இருக்கிற இயற்கை வளங்களை வந்து பயன்படுத்தி நாட்டுக்கு வந்து வருமானத்தை, அவங்களையும் நாட்டுடைய வளர்ச்சியில பொருளாதார வளர்ச்சியில பங்கு கொள்ள வைக்கிறதா இந்த திட்டத்துடைய, இந்த பூர்வோதய திட்டத்துடைய நோக்கம். அந்த பூர்வோதய மாநிலங்களா செலக்ட் பண்ணது வந்து பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ். அதுல வந்து 5 மாநிலங்களையும் 5 சுற்றுலா தலங்களை வந்து புதுசாக அமைக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் இந்த நிதி ஒதுக்கியிருக்காங்க இதுல. அடுத்தது ஆதிச்சநல்லூர் தமிழ்நாடு, லோத்தல், தோலாவிரா, ராவிகர்கி, சாரநாத், ஹஸ்தினாப்பூர் மற்றும் லே, இங்க எல்லாமே கலாச்சார மையங்களாக அறிவிக்க திட்டம். இதை எல்லாத்தையும் கலாச்சார மையங்களாக அறிவிக்க திட்டம். அடுத்து இந்தியா உயிரி மருந்து உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றுறதுக்கு ரூபாய் 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுதான் பயோ ஃபார்மா சக்தி, ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட் த்ரோ நாலேஜ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன். அதாவது பயோஃபார்மா சக்தி, அந்த சக்திங்கிறதுக்கு தான் அந்த எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதை கூட கேட்கலாம் எக்ஸாம்ல, சக்தின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் மாற்றிக்கலாம். ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ நாலேஜ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன். இதை வந்து நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. பிபிஜி ராம்ஜி திட்டம், இது என்னன்னு தெரியுதா? அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், இதுதான் இந்த திட்டம். ரூபாய் 95,692 கோடி இதுக்கு வந்து இந்த பினான்சியல் இயர்ல இந்த திட்டத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஆனா முந்தைய திட்டம் வந்து இந்த நடைமுறையில் இருக்கு. இந்த திட்டம் வந்து 125 நாள். இப்ப புதுசா இது வந்து 100 நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி. இப்ப வந்து வளர்ந்த பாரத ஊரக வளர்ச்சி வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 125 நாட்கள் வேலை, 125 நாட்கள் கொடுக்குறாங்க ஆண்டுக்கு. ஸோ அதுக்கு தான் இப்ப 95,692 கோடி ஒதுக்கியிருக்காங்க. முந்தைய திட்டம் இன்னும் நடைமுறையில் இருக்குது. அதை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ரூபாய் 30,000 கோடி ஆல்ரெடி ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அதை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பிபிஜி ராம்ஜி திட்டம் வந்து தொடரும். புதிய வருமான வரி சட்டம் ஆல்ரெடி சொன்ன 2025 சட்டம் அந்த புதிய வருமான வரி சட்டம் 2025 இந்த ஆக்ட் வந்து வருகின்ற ஏப்ரல் 1, 2026 முதல் அமலுக்கு வரும்னு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா. ஏன்னா இதை வந்து உங்களுக்கு ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுக கொஸ்டின்ல கேட்டலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு. மெயினா இந்த எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, அதாவது நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் கீழ்கண்ட துறைகளை ஏறு வரிசையில் எழுதுக கொஸ்டின் தான்.
நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் கீழ்கண்ட துறைகளை ஏறு வரிசையில் எழுதுக. ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஏறு வரிசைனா என்ன, சின்ன அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டுக்கு போகணும். இறங்கு வரிசைனா பெரிய அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டுக்கு வரணும். பாதுகாப்பு துறைக்கு 7.84 lakhs கோடி, அதாவது 7,84,678 கோடி. ரயில்வே துறைக்கு முன்னெப்போதும் இல்லாத 2,77,380 கோடி. பாதுகாப்பு துறைக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க இந்த டைம். ஊரக வளர்ச்சித்துறைக்கு 1,97,000 கோடி. கல்வித்துறைக்கு வந்து 1,39,281 கோடி. வேளாண் துறைக்கு 1,32,561 கோடி. சுகாதாரத்துறைக்கு 1,06,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஏறு வரிசை அசெண்டிங் டிசைனிங் படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி முழு முயற்சி அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2A 3 படிக்கிறவங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் இது. ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபரில் போயிட்டு இருக்கு 50%. எல்லா கொஸ்டின் பேப்பரும் பிடிஎஃப்ல கொடுத்துருவோம். பிடிஎஃப்ல டீடைல்டு ஆன்சர் இருக்கும். டீடைல்டு ஆன்சர் உங்களுக்கு எப்படி இருக்கு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு மாடல் தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராம் சேனல் இருக்கு நம்மளுக்கு. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் லிங்க். டெலிகிராம் சேனல்ல போயிட்டு அந்த பிடிஎஃப் பாத்துருங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சிலபஸ் பேஸ்டு ஆன்லைன் மோடு நம்ம ஆல்ரெடி கமெண்ட்ஸ் பண்ணோம் அந்த டெஸ்ட். பட் ஆன்லைன் மோட்ல வைக்கும்போது உங்களுக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் உங்க கையில் கிடைக்காது, மெட்டீரியலா கிடைக்காது. அதனால பிடிஎஃபாவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிடிஎஃபா கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் பிடிஎஃபா கிடைச்சிடும். ரேங்கிங் லிஸ்ட் ஃபார் எவ்ரி டெஸ்ட் கொடுத்துருந்தோம். ஸோ ஆன்லைன் மோட் நடத்தும் போது எவ்ரி டெஸ்ட் ரேங்கிங் லிஸ்ட் கொடுக்க முடியும். பட் உங்களுக்கு வந்து அந்த மார்க் டெஸ்ட் சொல்றோம் லாஸ்டா ஒரு 5 மார்க் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட், அதுக்கு ரேங்கிங் லிஸ்ட் கொடுத்துலாம். 5 ஃபுல் டெஸ்ட் அண்ட் 2 ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ அது வந்து ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் வந்து ஆன்லைன்லேயும் நடக்கும், நம்ம பிடிஎஃபாவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ காய்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து நம்மளது எனது மணித்துளிகள் அப்படின்னு பிளே ஸ்டோர்ல டைப் பண்ணி தான் இருக்கும். ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிளே ஸ்டோர்லையும் எனது மணித்துளிகள் டைப் பண்ணுங்க, இந்த லோகோவோட உங்களுக்கு ஆப் கிடைக்கும். அந்த ஆப்ல போயிட்டு டிஎன்பிஎஸ்சி முழு முயற்சி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ 1000 rupees அந்த டெஸ்ட் கிடைக்குது. 57 கொஸ்டின்ஸ் பேப்பருக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பரை சாம்பிள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். சீரியஸாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, கான்ஃபிடென்ட்டாக நம்ம எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா டெஸ்ட் பேட்சோட டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ்.